2026 விஜயுடைய மாநாட்டில் சீமான் சற்று முன் வெளியான ஒரு ஆடியோங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். நேற்றைய தினம் அயோத்திதாச பண்டிதர் அவர்களுடைய நினைவு நாளில் அண்ணன் சீமான் அவர்கள் மாலை அணிவித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தார். அதில் பல கேள்விகள் அண்ணன் சீமான் அவர்களிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு கேள்வியாக விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக அந்த நிர்வாகிகளை அழைத்து பேசக்கூடிய இடங்களில் நீங்கள் எந்த கட்சியை வேணால் எதிர்த்துக்கங்க, அது திமுக பாஜக எந்த கட்சியாக வேணால் இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து என்ன வேணால் நீங்கள் களமாடுங்க, நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களை மட்டும் எதிர்க்காதீர்கள் அப்படிங்கிற மாதிரி பகைத்து கொள்ளாதீர்கள்னு சொன்ன மாதிரி ஒரு செய்தி அடிபடுகிறது. அதை புஷி ஆனந்த் அவர்களே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு, என் மீது தம்பிக்கு இருக்கிற ஒரு அதீத அன்பாகத்தான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் அதை கடந்து சென்றிருப்பார். ஆனால் உண்மையிலே அப்படி ஒன்று நடந்ததா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக எல்லாருக்குள்ளுமே வர ஆரம்பிக்கும். ஒருவேளை அப்படி பேசியிருந்தார்னா அப்போ விஜய் அவர்களும் நிச்சயமாக தமிழ் தேசியத்தை தான் கையில் எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சீமானுடன் விஜய் மட்டும் கிடையாதுங்க, தமிழ் தேசியவாதிகளில் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே 26 முதல் மேடை இருக்கல, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த மேடையில் ஏற்றுவதாக இங்கே பேசியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக அந்த ஆடியோவை கேட்கணுங்கன்னு எல்லாருக்குமே தோணும், எனக்கும் தெரியும். அவர்களுக்காக நான் முதல் கமெண்ட்டில் அந்த ஆடியோவுடைய லிங்கை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். இதனோட இணைக்க முடியாது, நான் அதில் தனியாக பதிவு பண்ணியிருக்கேன். நிச்சயம் போய் கேளுங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேர் மேடையில் ஏற்றுவோன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் கூட்டம் கூடி விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது மொத்தமும் தமிழர்களுக்கான அரசியலாக மட்டும்தான் இருக்குங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அவர் இங்கே முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இங்கே இருக்கக்கூடியது 2 விஷயங்கள் தான். ஒன்று ஆரியம், இன்னொன்று திராவிடம். ஆரியம்ங்கிறது செத்து போச்சு, நம்ம இடத்துல ஒன்றுமே கிடையாது. திராவிடம் மட்டும்தான் ஓரளவுக்கு அப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் வெட்டி வீழ்த்தணும், வெட்டி வீழ்த்தி எதிரில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நிற்பார் அப்படின்னு நம்ம நம்பணும். அதற்கேற்ற மாதிரியே இந்த செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் இதே மாதிரியே முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதியாக அவர் 26 வந்தார் அப்படின்னா முழு ஆதரவும் அவருக்கு தருவதில் எல்லளவும் நாம் தமிழர் உறவுகளுக்கு தயக்கம் இருக்காது அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசிய அந்த காணொலியோட ஆடியோ லிங்க்கை நான் முதல் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். பார்க்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க.